ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு இருந்தால் இப்படி ஒரு தடவை உருளைக்கிழங்கு சிப்ஸு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபி இது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்கிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கிழங்கு தான் இது. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் உருளைக்கிழங்குனா சிப்ஸு நமக்கு அந்தளவு நல்லா பெருசாக வராது. மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துடணும். அப்போ தான் சிப்ஸு போட்ட உடனே நல்லா வேகும், அதே சமயம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா கிழங்குலையும் தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் 10-15 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். சிப்ஸு கடைகளெல்லாம் உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்கிறதுக்குன்னு தனியாக உருளைக்கிழங்கு இருக்கும், அதில் தான் செய்வாங்க. தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்தாச்சு. கிழங்குலாம் மண்ணாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். சிப்ஸு சீவுறதுக்காக காய் சீவி தான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காய் சீவுறது இருக்கும். அதில் இருக்க இந்த பிளேடில் தான் நம்ம சீவ போகிறோம். இதில் சீவும் போது நமக்கு சிப்ஸு நல்லா மெலிசாக வரும், அதே சமயம் கடைகளில் கிடைக்கிறது மாதிரி மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டை கீழே வச்சுட்டு அது மேலே காய் சீவியை வச்சு உருளைக்கிழங்கை எடுத்து சீவிக்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, அதே சமயம் தடிமனாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் 2 தடவைக்கு நல்லா கழுவிக்கணும். உருளைக்கிழங்கை கழுவும் போது வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் கழுவிக்கங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிடணும். இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் ஒன்றா எடுத்து வச்சோம்னா அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். பொரிக்கும் போது எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கும். சிப்ஸும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ மேலே இருக்க பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டோம்னா மேலேயும் நல்லா ட்ரை ஆயிரும். இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஈரம் இல்லாமல் இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒவ்வொன்றா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெயோட சூடு அந்தளவு இருக்காது. கிழங்கு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா நுர வரும். எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா மூழ்கிற மாதிரி மேலே கரண்டியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும், கலர் சீக்கிரமாகவே மாறிடும். இப்போ எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் லைட்டாக குறைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டுருங்க. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு சிப்ஸு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ வெளியில் எடுத்துடலாம். மொறுன்னு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் கிறிஸ்பியான சிப்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். மீதி இருக்க எல்லா கிழங்குகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் கிழங்கை பொரிக்கும் போது எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடணும். சீவி வச்சிருக்க கிழங்கை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும், கரிஞ்சிராமலும் இருக்கும். சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டிலையே நீங்கள் இந்த சிப்ஸை செஞ்சுருவீங்க.
எல்லா சிப்ஸையும் பொரிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுறணும். இந்த மொறுமொறுவான சிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.